कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 26வது ஸ்லோகம். त्रयंबकं त्रिपुरसुन्दरी कन्यभूमिकी अंकं विकारसरसे करुणाप्रभाकः दासाच वासवमुखाक परिपालनीयं कामाक्षी विश्वमपि वीक्षणपूपृतस्ते त्रयंबकं त्रिभुजसुन्दरे हर्म्यभूमिके अंकं विकारसरसि करुणाप्रभाकः दासाच वासव मुखाः परिपालनीयं कामाक्षी विश्वमपि वीक्षणपूपृतस्ते. திரிபுர சுந்தரியே அம்மா காமாட்சி, இங்க அம்பாளோட கடைக்கண் நோக்கு ஒரு ராஜாவா, ஒரு மன்னவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உன்னுடைய கடைக்கண் நோக்கம் அப்படிங்கிற மன்னவனுக்கு யாரு? முக்கண்ணரான பரமசிவனுடைய உடலானது. அதான் திரையம்பகம் திரிபுர சுந்தரி ஹர்மிய பூமிக்கு அப்படின்னு சொல்ற. ஹர்மியம் அப்படின்னா அரண்மனை. வனேவா ஹர்மேவா அப்படின்னு சொல்றப்போ, காட்டுலனாலும் சரி அரண்மனைனாலும் சரி நிலாவோட ஒளி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பிரகாசிக்கிறதுக்கு சோதரில் அருகில சொன்னார். அப்போ வனேவா ஹர்மேவான், ஹர்மேனா அரண்மனை. அப்போ காமாட்சி உன்னுடைய கண் பார்வை அது மன்னவனா சொல்லியிருக்க. அந்த மன்னவனுக்கு யாரு? திரையம்பகம். திரையம்பகம் 3 கண்கள் உடைய முக்கண்ணனாகிய பரமசிவனுடைய மேனிதான் என்னவா இருக்கான்? அரண்மனை. அதாவது அவருடைய உடலானது உப்பரிக்கையாகவும், அங்கம் விகார சரசி கருணா பிரவாகக அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த கருணையின் வெள்ளம், கருணா பிரவாகக, அந்த கருணையின் வெள்ளம் விகார சரசி அங்கம் விகார சரசி. எப்படி? நீர் விளையாட்டுக்கு உரிய ஏரி, அந்த ஏரி மாதிரி இருக்கான். அம்பாளோட என்ன சொல்றாரு? அங்கம். அங்க அது அந்த அங்கம் அப்படி இருக்கு. அவர் ஏரி, விளையாட்டுக்குரிய ஏரியாக இருக்கின்றது. அடுத்தது தாசாச்ச வாஸ்தவமுகாக. வாசவமுகன் இந்திரன். அப்ப இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் என்ன செய்யறாளா? தாசம் பண்ற அம்பாளுக்கு அடியார்களாக. அவர்கள் எல்லாம் அடியார்களாக இருக்கின்றார்கள். பரிபாலனீயம் காமாட்சி விஸ்வமபி வீட்சண பூப்ருதஸ்தே. உலகங்கள் எல்லாவற்றையும் பரிபாலய 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 காமாட்சி. அம்பாள் பரிபாலிக்கிறார், என்ன? காப்பாத்துறார். இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து, விஸ்வம் அப்படிங்கிற எல்லா உலகங்களையும் பாதுகாத்து அரசு செலுத்துறாளா. எப்படி? எந்த கண்கள் அப்படிங்கிற இதை வச்சுட்டு அந்த ராஜ்யத்துக்கு இதெல்லாம் தான் அப்படியே உலகங்களை எல்லாம் ரட்சணம் செய்கின்றது, பாதுகாத்து அப்படிங்கிற. அப்போ உன்னுடைய கண்கள் என்ன சொல்ற? எப்பவும் பரமசிவனுடைய மேனியிலேயே நிலைத்திருக்குமா. அங்கே எப்பவும் தங்கி இருந்து கருணையிலே நிலைத்து எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டு எல்லா உலகங்களையும் காப்பாற்றுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவி திரிபுர சுந்தரியோட அந்த கண் நோக்கு அப்படிங்கிற மன்னனுக்கு திரையம்பகம் முக்கண்ணராகிய
பரமசிவனுடைய மேனி அரண்மனை. அந்த கருணை வெள்ளம் விளையாடுவதற்கு நீர் விளையாட்டு இது ஜலக்கிரீடை. விகார சரசி அந்த ஜலக்கிரீடை செய்கின்ற பொய்கையாக இருக்கின்றது. அடுத்தது இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் அடியார்களாக இருக்கின்றார்கள். சகல உலகங்களுமே அம்பாள் கண்ணோக்கங்களால் அரசு செலுத்தும் ராஜ்யங்களாக இருக்கின்றதுங்கிற. அப்பா எப்பொழுதும் எல்லா உயிர்களையும் கருணை மிகுதியினால எல்லா உயிர்களையும் உலகங்களையும் காத்து ரட்சிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அம்பாள். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? 27வது ஸ்லோகத்துல வாகீஸ்வரி சகச்சரி நியமேன லக்ஷ்மி ப்ரூவல்லரி வசகரி புவனானி கேகம் ரூபம் த்ரிலோக நயனாவிருதமம்பதேஷாம் காமாட்சியேஷு தவ வீட்சண பாரதந்த்ரி. வாகீஸ்வரி சகச்சரி நியமேன லக்ஷ்மீகி ப்ரூவல்லரி வசகரி புவனானி கேகம் ரூபம் த்ரிலோக நயனாவிருதமம்பதேஷாம் காமாட்சியேஷு தவ வீட்சண பாரதந்த்ரி. அண்ணே காமாட்சியே, அம்மா உன்னுடைய கடைக்கண் நோக்கு யார் கிட்டக்கெல்லாம் போய் விழந்தோ அந்த கடைக்கண் நோக்கங்களுக்கு அடிமையாகும் தன்மை யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்களுக்கு என்ன சொல்ற? அவர்களுக்கு உரிமையாகவே வாக்குகளுக்கு வாக்கீஸ்வரி சரஸ்வதி வாணி வாகதீஸ்வரி வாக்கீஸ்வரி வாக்குகளுக்கெல்லாம் ஈஸ்வரி சரஸ்வதி சகச்சரி தோழியாக இருக்கலாம். அப்போ உன்னுடைய கடைக்கண் நோக்கு பெற்ற அந்த பாக்கியவான்களுக்கு சரஸ்வதி தோழியாகவும், அடுத்தது லக்ஷ்மி ப்ரூவல்லரி அப்படிங்கிற லக்ஷ்மி என்ன செய்யறாளா? அவர்களுடைய பூங்கொடி போன்ற ப்ரூ வல்லரி, வல்லரினா கொடி, புருவங்கள். அந்த ப்ரூ அப்படின்னா அந்த புருவன், அந்த கொடி போன்ற அந்த பூங்கொடி போன்ற புருவம் சொல்லுவா இல்லையா? நீங்க என்ன கட்டளை இடணும் எஜமானோட கண் அசைவுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்பா. அது மாதிரி அந்த இந்த கடாட்சம் பெற்றவர்களோட புருவ நெருப்புகளின் ஏவலுக்கு அந்த அசைவுக்கு ஏற்றபடி லக்ஷ்மியானவள் ஏவல் செய்வாளாம். அப்பேற்பட்டவள் அம்பாளோட இதை என்ன சொல்ற? உலகங்கள் எல்லாம் புவனானி ஏகம், உலகங்கள் எல்லாம் அவங்களுக்கு வீடாகணும். ரூபம் திரிலோக நயனாமிருதம் அம்பதேஷா, அவர்களுடைய உருவமும் எப்படி ஆகுமா? ரூபமோ 3 உலகத்தினுடைய கண்களுக்கும் அமிர்தம் போல அப்படியே இனிமையா இருக்கும் அப்படிங்கிற. காமாட்சி ஏஷு தவ வீட்சண பாரதந்த்ரி, அவர்களுக்கு யாரே? காமாட்சியுடைய கடைக்கண் நோக்கங்கள் விழுந்த அந்த பாக்கியவான்களுக்கு சொல்ற. காமாட்சியுடைய கடைக்கண் நோக்கினை பெற்றவருக்கு கலைமகள் சரஸ்வதி தேவியானவள் தோழியாகவும், அலைமகள் லக்ஷ்மி தேவி அவர்களோட புருவ அசைப்பு, அதாவது நெருப்புன்னு சொல்ற, புருவ நெருப்பினை அறிந்து நடப்பவராகியும், 14 புவனானி கேகம் 14 உலகங்களும் அவர்களுக்கு இருப்பிடம் வீடாகவும், மேனி அழகு ரூபம் திரிலோக நயனாமிருதம் அம்பதேஷாம், 3 உலகங்களின் கண்களுக்கும் எப்படி இருக்குமா? அமிர்தம் போல விளங்கும் அப்படின்னு சொல்ல. இதுல நம்ம இங்க ஒரு இதை நம்ம நிறைவுபடுத்தி பார்க்கணும். சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத் பார்த்தால் 99வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிகரி சபத்னோ விகரத்தே ரதேகே பாதிவ்ரத்யம்
சிதிலயதி ரம்யேன பபுஷா சிரம் ஜீவன்னேவ ஷபித பசுபாச யதிகரக பராபின்னந்தா பிக்யம் ரசயதி ரசம் தத் பஜனவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்னதுன்னா, இன்னும் ஒண்ணு என்ன சொல்லியிருப்பார், வடிவுடை மாணிக்க மாலையில வள்ளலார் இன்னும் அழகா சொல்லியிருப்பார். கலைமகளோ நீ பணியை அன்போடும் கடைபிடித்தாள், அலைமகளோ அன்போடு பிடித்து ஆளுக்கு அறைவி கண்டாய், தலைமகளே அருள்தாயே செவ்வாய் கருந்தாள் குழற் பொன் மலைமகளே ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு சொல்ற. அப்போ அம்பாளோட அருள் கடாட்சம் விழுந்தவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீதேவியை பூஜிக்கின்ற அந்த பிரம்மா விஷ்ணு எல்லாருமே பொறாமைப்படக்கூடியத்தக்கவனாக கல்வியும் செல்வமும் பெற்று இன்பத்தோடு அவன் இருப்பாள். அப்ப மன்மதன் போன்ற உடல் அழகை பெறும்போது அந்த ரதிதேவியோட கற்பை கூட கலங்க செய்கின்றான் அப்படிங்கிற. அப்போ கபிலர் மார்க்கண்டேயர் போல எப்படி இருக்காளாம், நித்தியம் என்றும் 16 சொல்வா மார்க்கண்டேயர் கதை மாதிரி பிரம்மானந்தத்தை இங்கேயே அனுபவித்துக் கொண்டு சிரஞ்சீவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அம்பாளோட கருணா கடாட்சம் பரிபூர்ண கடாட்சத்தினால ஒப்புயர்வற்ற கல்வி செல்வம் அழகு ஆகிய மூன்றும் பக்தனுக்கு ஏற்படுவதை பற்றி இந்த 99வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் பகவத் பாதாள் வர்ணிச்சிருக்க. அதே பொருள்படும்படிதான் மூக்க கவி இங்க சொல்ற. சரஸ்வதி தேவி அவளுக்கு தோழியா இருப்பா, லக்ஷ்மி தேவி அவளோட ஏவலுக்கு காத்திருந்து பணிவிடை செய்வா, அழகுல எல்லா உலகங்களும் அப்படியே பார்த்து அமிர்தம் போல இருக்கக்கூடியவளாக விளக்குவாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் எல்லாமே அவர்களுக்கு வீடாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதினு இந்த ஸ்லோகத்துல சொல்லி லக்ஷ்மியை பத்தி சொல்லி இதை எதுக்காண்டி சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதாள், எதை கொடுத்து பின் பணத்தை கொடுத்தால் வீண் போகாதோ அதைத்தான் தேவி முன்பு கொடுப்பாள் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் முதல்ல சரஸ்வதி அந்த கல்வியினால புத்தி கிடைக்கும். அப்ப பணம் கிடைக்கும் போது அதை எப்படி பாதுகாத்து எப்படி பண்ணணும்ங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ ஏகாந்த பக்தி அம்பாளுக்கு யாரிடத்தில் அம்பிகை இடத்தில் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு சரஸ்வதியின் அருள் கிடைக்கும், நல்ல புத்தி ஏற்படும். இதற்கு எல்லை எப்படி சொல்ல முடியும்? பிரம்மா வீட்டுல அது சம்பூர்ணமா இருக்கு, அம்பிகையின் உபாசனத்துக்கு அதை விட அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் பிரம்மாவுக்கு கூட கோபம் வரும். ஹரியும் பிரம்மாவும் கோபித்துக் கொள்ளும் வரைக்கும் சரஸ்வதி லட்சுமி கடாட்சம் அம்பிகையின் பக்தனுக்கும் ஏற்படும் காமகோடி சங்கராச்சாரியார் அழகா சொல்லியிருப்பார். அதைத்தான் இவர் மூக்கரும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அடுத்தது 28வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். மாகேஸ்வரம் ஜடிதி மானசமீனமம்ப காமாட்சி தைரிய ஜலதோ நிதராம் நிமக்னம் ஜாலேன ஸ்ருங்கலயதி தத் அபாங்கநாம்னா விஸ்தாரிதேன விஷமாயுத தாசகோஸ்ரோ மாகேஸ்வரம் ஜடிதி மானசமீனம் அம்ப காமாட்சி தைரிய ஜலதோ நிதராம் நிமக்னம் ஜாலேன ஸ்ருங்கலயதி தத் அபாங்கநாம்னா விஸ்தாரிதேன விஷமாயுத தாசகோசௌ. இதுல அன்னையே காமாட்சியே இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுற அம்பாளை கூட்டு முடியல. அன்னே காமாட்சியே ஒற்றைப்படை எண்களை உடைய ஆயுதங்கள் கையில கொண்டவன் யாரே? 5 பானங்களை உடையவன் மன்மதன். 5 ஆயுதங்களாக கொண்ட 5 பானங்களை 5 ஆயுதங்களாக கொண்ட அந்த மன்மதன் அப்படிங்கிற செம்படவன் அப்படிங்கிற. இதுல மீன் இத சொல்ற
அந்த மன்மதனாகிய செம்படவன் என்ன செய்யறான்னா, மகேஸ்வரன் பரமசிவனுடைய காமாட்சி தைரிய ஜலத்தோ நிதராம் நிமக்னம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பரமசிவனுடைய தைரியம் அப்படிங்கிற கடல்ல, ஜலத்தோ கடல்ல என்ன பண்றானா, நிமக்னம் நன்றாக மூழ்கி ஆழ்ந்திருக்கின்ற அந்த மானச மீனம், அந்த மனசு அப்படிங்கிற மீனை என்ன பண்றதா, உன்னுடைய கடைக்கண் நோக்கங்கள், அந்த நோக்கங்கள் அப்படிங்கிற பெயருடைய வலை, நன்றாக விரிக்கப்பட்ட வலை, விஸ்தாரித்தேன அபாக்கனானா விஸ்தாரித்தேன, உங்களுடைய கடைக்கண் நோக்கங்கள் என்ற பெயர் பெற்ற அந்த விசாலமான வலையிலே அவருடைய மனசும் என்கிற மீனை அப்படியே கட்டுண்ணும்படி செய்கின்றான் அப்படின்னு சொன்ன. என்ன ஒரு அழகான கற்பனை இங்க, எப்பேற்பட்ட கற்பனை மூக்கருக்கு தோன்றி இருக்கு. அப்போ மன்மதன் என்னும் செம்படவன் மகேஸ்வரன் அந்த பரமசிவனுடைய தைரியம், மாகேஸ்வரம் ஜடித்தி மானச மீனம் அப்படிங்கிற அந்த மனசுங்கிற மீனை கடல்ல என்ன நன்றாக மூழ்கி இருக்கின்ற அந்த மனம் என்னும் மீனை அம்பாளுடைய அந்த கடைக்கண் நோக்கங்கள் அப்படியே என்கின்ற அந்த அபாங்கனான அந்த கண் நோக்கங்கள் என்று பெயர் பெற்ற விஸ்தாரமான அந்த வலையிலே அப்படி விழும்படி நன்றாக கட்டி போட்டு விட்டான். அந்த கண் வலையினாலே கட்டி போட்டு விட்டான். இப்ப ஈஸ்வரனுடைய மனது மீன், அம்பாளுடைய கடைக்கண் பார்வை மீன் பிடிக்கும் வலை. ஆகா, மன்மதன் செம்படவன். எப்பேற்பட்ட ஒரு அருமையான கற்பனை உங்களுக்கு. அப்ப கரும்பு வில்லு, அதில் தொடுத்தடிக்க ஒற்றைப்படை எண்ணான 5 புஷ்ப பானங்கள், இது மன்மதனோட ஆயுதம். அம்பாளுடைய கருணா கடாட்சத்துக்கு பாத்திரமானவன் அவன். எப்பேற்பட்டவன், அங்கன் அனங்கன் அப்படின்னு சொல்றோம். அவனை அனங்கன், ஒரு உடலே கிடையாது, ஆனால் எந்தவித சாதனமும் இல்லாமலே உலகத்தை ஜெயிக்கக்கூடியவன் அந்த மன்மதன். உடலே கிடையாது, உடலே இல்லாம அந்த ஒடிந்து போகின்ற அந்த கரும்பு வில்லை, அதற்கு புஷ்பங்கள் பானம், 5 புஷ்பங்களை தென்றல் காற்று தேராக கொண்டு, வேறு எந்த உதவியும் இல்லாமல் பரமேஸ்வரன் மட்டுமில்ல எப்பேற்பட்ட புருஷன்களையும் மன்மதன் ஜெயிக்கிறான். அப்படின்னு அதுக்கு காரணம் யாரு? சௌந்தரலீலையில ஆதிசங்கர பகவத்பாதா ஏற்கனவே சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு மன்மதன் ஜெயிக்கிறாரே எல்லாரையும் அப்படின்னு சொல்றார். அப்போ மன்மதன் அப்படிப்பட்ட எல்லாரையும் ஜெயிக்கிறான்னு அதுக்கு யார் காரணம்? ஏன்னா நெற்றிக்கண்ணால பரமசிவன் எரிச்ச போது அவங்க மன்மதனுக்கு உஜ்ஜீவனம் கொடுத்தவள். அதனால அவள் தாய் ஜனனி, தாயாக ஆகின்றாள். அந்த மன்மதன் சேலாக இருக்கின்றார். அப்ப அது அம்மாளோட கருணை. அப்போ அவன் பிரசித்தமான ஸ்ரீவித்யா சொல்லுவா. அந்த உபாசனை மன்மதனோட அந்த உபாசனை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீவித்யா உபாசனை, அந்த ரத்தனம் அவனுக்கு. இப்ப கையில்லாம சேர்ந்து முடிக்கிறான், கழுத்தில்லாம மணியை அணிந்து கொண்டான், நாக்கில்லாம ருசி பார்க்கிறான். அப்ப இதெல்லாம் யாருனால அவனுக்கு கிடைக்கிறது? அம்பாளோட கருணா கடாட்சம். அப்பேற்பட்ட அந்த கருணா கடாட்சத்தினால்தான் அவன் எல்லாவற்றையும் சாதிக்கின்றான். அடுத்த ஸ்லோகத்துல 29வது ஸ்லோகம் பார்க்கலாம். உன்மத்ய கமலாகரம் அம்பஜாட்யஸ்தம்பேரமம் மம மனோபிபினே பிரமந்தம் குண்டீ குருஷ்வதரச குடிலாக்ரசீனா காமாட்சி தாவக கடாட்சமகாங்குஷேன உன்மத்யபோத கமலாகரம் அம்பஜாட்ய ஸ்தம்பேரமம் மம மனோவிபினே பிரமந்தம் குண்டீ குருஷ்வதரச குடிலாக்ரசீனா காமாட்சி தாவக கடாட்சமகாங்குஷேன. அப்போ இதுல என்ன சொல்றாரு பாருங்க.
அன்னையே காமாட்சியே கூப்பிடுற, எல்லாத்துலயும் அன்னை காமாட்சியை கூப்பிடுவர். இப்போ அறிவு அப்படிங்கிற தாமரை ஓடை அத கலக்கி இந்த மனம் அப்படிங்கிற காட்டுல எதை அலைந்து திரிகின்றது, எதை சொல்றார் மனம், இந்த அஞ்ஞானம், என்னுடைய அஞ்ஞானம், இந்த மனசு மூடி இருக்கு இல்லையா, இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற காட்டு யானையை என்ன செய்யணும், உன்னுடைய கடைக்கண் நோக்கங்கள் அப்படிங்கிற வளைந்த முனைபாகத்தை உடைய பெரிய அங்குசம், இத ஒரு பெரிய அங்குசத்தை சொல்ற, உன்னுடைய கண் நோக்கு என்ற அங்குசத்தால அதை நீ என்ன பண்ணணும், விரைவில அடக்கணும், உன்னுடைய வசமாகும்படி அதை செய்து அதிவேகமாக, ரொம்ப மெதுவாக இல்லப்பா, ஏன்னா அதை காட்டியான கட்டு தரிச்சு ஓடினோது, கொஞ்சம் விட்டாச்சுன்னா, அதனால உன்னோட கடைக்கண் நோக்கு அப்படிங்கிற அந்த வளைந்த முனைபாகத்தை உடைய அந்த அங்குசத்தினால என்னுடைய அஞ்ஞானம்ங்கிற இருள் சூழ்ந்திருக்கிற அந்த மனசு அப்படிங்கிற அந்த காட்டு யானைய நீ எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு விரைவில் அடக்குவாய் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த காட்டு யானைங்கிறது அஞ்ஞானம், அறிவு அப்படிங்கிற தாமரை ஓடைய அது கலக்கும். அப்ப அந்த மனம்ங்கிற காட்டுல அது அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கு. அப்பேற்பட்டதை உன்னோட கண் நோக்கு அப்படிங்கிற அங்குசத்தினால விரைவில நீ உன்வசமாக்க அடக்கி ஆட்கொள்வாய். அப்போ இந்த அஞ்ஞானம்ங்கிற காட்டு யானை தேவியின் கடைக்கண் நோக்கு அப்படிங்கிறது வளைந்த முனையை உடைய பெரிய அங்குசத்தாலே வசமாக்கி அதி விரைவில நீ எப்படி முடியுமோ தெரியாது, கடாட்ச மகாங்குசேன அப்படிப்பட்ட பெரிய அந்த அங்குசத்தினால நீ அடக்கும்படி நீ என்ன செய்யணும், என் மனசை நீ அடக்கி உன் பக்கத்துல வச்சுக்கோ. ஆதிசங்கர பகவத் பாதர் சிவாந்தரியில எல்லாத்தையும் நிறைய உமான்னு சொல்லிட்டே இருப்பார். அதுல சொல்லுவார், இந்த யானையும் கட்டு தரிமாறி போயிட்டு இருக்குப்பா, அதனுடைய அங்குசத்தினால நீ அடக்கி உன் பக்கம் வச்சுக்கோ அப்படின்பார். அத மாதிரி மூக்க கவியா அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார், என்னுடைய கடைக்கண் நோக்கு அப்படிங்கிற அந்த மறைந்த முனை, அந்த முனை அத வளைந்த முனை உடைய என்னுடைய கடைக்கண் நோக்குங்கிற அம்சத்தால நீ என் மனதை விரைவாக அடக்கி உன்வசம் வைத்துக்கொள் அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். அவர் அடுத்தது 30வது ஸ்லோகம் பார்க்கலாம். உத்வேலிதஸ்தபகிதைஹி லலிதைர்விலாசைஹி உத்தாய தேவி தவ காட கடாட்ச குஞ்சாதே தூரம் பலாயயதோ மோகமிருகி குலம் மே காமாட்சி சத்வரம் அனுக்ரக கேசரீந்திரக உத்வேலிதஸ்தபகிதைஹி லலிதைர்விலாசைஹி உத்தாய தேவி தவ காட கடாட்ச குஞ்சாதே தூரம் பலாயயது மோகமிருகி குலம் மே காமாட்சி சத்வரம் அனுக்ரக கேசரீந்திரக. அன்னே தேவியே, காமாட்சியே, உன்னுடைய அடர்த்தியான அந்த கடாட்சம், தவ காட கடாட்ச குஞ்சாது, காடம் அந்த அடர்த்தியான அந்த கடாட்சம் அப்படிங்கிற குகையில் இருந்து எழுந்திருந்து எது அப்படியே மென்மேலும் அதிகரிக்கின்ற அந்த பூங்குத்தை போல அடுத்துள்ளவையும் அழகும் எழுச்சியும் உடைய உன்னுடைய அந்த நடைகளினாலே எந்த யாருக்கு இதெல்லாம் சொல்ற அத அந்த அனுகிரகம் அப்படிங்கிற கேசரிங்கிற சிங்கம், கேசரி, கேசரின்னா என்னது, சிங்கம், சிம்மராஜன் என்ன பண்ணணும், சத்வரம் அனுகிரக கேசரிங்கிற உன்னுடைய அனுகிரகமாகிய சிங்கராஜனானது என்னுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிற மான் கூட்டம், மோக மிருகி குலம்
அதை என்ன பண்ணணும், தூரம் பலாயது அப்படிங்கிற ரொம்ப வெகு தூரத்துக்கு அந்த மான் கூட்டத்தை அதிவேகமாக வெகு தூரம் ஓடும்படி நீ செய்வாய் அப்படிங்கிற. தூரம் பலாயது மோகம் ரிக்கி குலமே காமாட்சி, அதாவது அந்த மான் கூட்டத்து மேல அந்த சிங்கராஜன் என்னுடைய அஜ்ஞானம்ங்கிற அந்த மான் கூட்டத்தை வெகு தூரமா விரைவிலேயே ஓடும்படி செய்யட்டும் அப்படிங்கிற. மோக மிருகி குலம் பெண்மான் கூட்டம், அந்த பெண்மான் இனத்தையே விரைவாக வெகு தூரம் துரத்தி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய அருள் அப்படிங்கிறது பெரும் சிங்கமா சொல்லியிருக்க. காமாட்சி சத்வரம் அனுகிரக கேசரின்ற அவருடைய அனுகிரகம் என்கின்ற அந்த சிங்கம் தன் பிடரி மயிரை உறுத்திக் கொண்டு அனைவரையும் என்ன பண்ணணுமா, உத்தேலிதஸ்தபகிதை லலிதைர் விலாசைகி அப்படி சொல்றாரு. அப்போ அழகா எல்லாரையும் மயக்கும்படியான அந்த நடையுடன் உன்னுடைய கடாட்சம் அப்படிங்கிற அடர்ந்த காடு அப்படி அந்த புதரிலிருந்து வெளிவந்து என்னுடைய அறியாமை அஜ்ஞானம்ங்கிற பெண்மான் இனத்தை விரைவாக வெகு தூரம் ஓட்டட்டும், துரத்தி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. வந்துட்டு இதுல ஏற்கனவே நம்ம ஆண்டாளோட இதுல பார்க்கலாம். யாருக்கு நம்ம எழுப்பும் போது திருப்பாவையில சொல்லியிருப்பா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பவை அப்படின்னு சீரிய சிங்கம் வந்து ஊறி முழங்கி புறப்பட்டு அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி அந்த சிங்கம் வந்து அப்படி கர்ஜனை பண்ணிட்டு நிமிர்ந்து பிடரி மயிரெல்லாம் சிலிப்பிண்டு அப்படி எழுந்து வருவான். அந்த மாதிரி எல்லாரையும் மயக்குகின்ற நடையோடு கூடிய உன்னுடைய கடாட்சம் அப்படிங்கிற அடர்ந்த புதரில் இருந்து அந்த சிங்கம் வெளியில் வந்து என்னுடைய அஞ்ஞானம் அறியாமை என்கிற பெண்மான் இனத்தை வெகு தூரம் ஓட்டி அடிக்கட்டும், துரத்தி அடிக்கட்டும்னு மூககவி ரொம்ப அழகா வேண்டிக்கிறார். நாமும் அம்பாள்கிட்ட நம்மளோட அறியாமையெல்லாம் போக்கி அவளுடைய கருணா கடாட்சத்தை நம்ம மேல கொஞ்சம் ஆதிசங்கர பகவத் பாதா இதுல சொல்ற மாதிரி சுப்பிரமணிய புஜங்கத்துல இத்தனை கண்ணு வச்சுட்டு இருக்கே, 12 கண்கள் இருக்கே, துவாச ஸ்வீட்சரேட்டு, உனக்கு இந்த 12 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணால என்ன ஒரு ஓரத்துல துளி பார்த்தா போருமே, என்னோடது எல்லாமே இதாயிடுமே, நிவர்த்தியாகுமே அப்படிங்கிறார். அந்த மாதிரி நாமளும் அம்பாட்டக்க உன்னுடைய கடைக்கண் பார்வையை கொஞ்சமா என்மேல செலுத்துமா, எனக்கும் கொஞ்சம் அருள் புரி, அதை நீ செலுத்துறதுனால உனக்கு ஒண்ணும் வந்து குறை வராது, உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது அதனாலன்னு ஆதிசங்கர பகவத் பாதன் கேட்கிற மாதிரி அம்பாளோட கடைக்கண் பார்வை நம்ம மேலேயே கொஞ்சம் விழும்படி அம்பாள்கிட்ட வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.